காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அழிந்து வரக்கூடிய கட்சி. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை. திமுகவிடம் பேரம் பேசி தன்னுடைய சீட்டு வலிமையை ஏற்றுறதுக்காக பேசுறாங்களான்னு தெரியல. அப்படி செஞ்சாங்கன்னா திமுகவில் காங்கிரஸ் கரைஞ்சு போயிடும். நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணாங்கன்னா அவங்க தாவேகா கூட செல்றது நல்லது. நிச்சயமா அடுத்த தேர்தலில் திமுக அவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நம்ம காங்கிரஸை கவுக்கலான்ற வேலையை இவங்க இப்போ இதை உள்ளடி வேலையாக பண்ணாங்கன்னா அவங்க அதை உள்ளடி வேலையாக பண்ண ஆரம்பிச்சிடும். இத்தனை சீட்டு தரோம், இங்கே நிற்கிறோன்ற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. எல்லாரும் என்ன சொல்லுங்க, தேர்தல் நெருங்கும் போது எப்படினாலும் இன்னொரு 10 நாளில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிடும். அதுக்கான வேலையை வேகமாக ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் திமுக சைட்லேன்னு வரல. இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள் வேணால் பக்கத்து கட்சியிலேருந்து கடன் வாங்கிருக்கலாம். தவிர்த்து இவங்க வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து புதியவர்கள். செங்கோட்டையன் வேணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே அவர் கஷ்டப்படும். அதிமுகவோ திமுகவோ செங்கோட்டையன் அவ்வளோ எளிதாக வந்து அங்கே ஜெயிக்க விட மாட்டாங்க. தேர்தல் நெருங்க திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அண்ணாமலை வந்து நிறையா விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கேஎஸ்எம் கார்த்திகேயன் நாடராஜ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஒரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வலுப்பெற்று அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த பக்கம் கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் வந்து பல பிரச்சனைகள், ட்விட்டரும் விட மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட்லேயும் விட மாட்டேங்கிறாரு, திமுக வச்சு செய்கிறாரு. இருந்தாலுமே கூட்டணி நீடிக்குமா அவங்கள்ட்ட? இல்லை, உள்கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால் அந்த பிரச்சனை, அதாவது பிரச்சனை ஆரம்பித்தது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அதற்கு வந்து அரிச்சோடி ஆணா போட்டது வந்து தாவேகா தலைவர் விஜய் தான். எங்கள் கூட வரவங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார். அதை வந்து காங்கிரஸ் வந்து சரியான நேரத்தில் கையில் எடுத்திருக்காங்கன்றது தான் நம்ம வந்து இதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அழிந்து வரக்கூடிய கட்சி. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு நம்ம காங்கிரஸ் மேலே வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, நாங்கள் இல்லைன்னா திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றத அவங்க வந்து இந்த நேரத்தில் வலுவாக அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை தான். ஏன்னா வந்து 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறையாலாம் வேண்டாம், ஒரு 3லேருந்து ஒரு 4% ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10, 15, 12, 8 கிட்ட அவ்வளோதான் வேண்டாம். 3லேருந்து ஒரு 4% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டு மொத்தமாகவே 234. கடைசியில் ஃபைனலாக எலெக்ஷனில் வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், தமிழகத்தினுடைய ஓட்டு சதவீதம், வெற்றி சதவீதம் வந்து 2 பெரிய கட்சிகளுக்கு உள்ள வெற்றி சதவீதம் தான் அந்த 3% தான் இருக்குது. அப்போ அந்த 3% மொத்தமாக வந்து டிஎம்கே கிட்டேருந்து போகுது அப்படின்னும் போது வந்து திமுக வந்து ஒரு பெரிய அச்சமாக இருக்கும். அதனால தான் வந்து திமுக வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. எப்படி வந்து, அதாவது வந்து இங்கே இருக்க தலைவர்கள்கிட்ட வந்து பேசி அவங்களால சமாதானப்படுத்த முடியல. இப்போ மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் வந்து பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களால பேசி அவங்கள வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல. அதனால் வந்து அகில இந்திய தலைமை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அகில இந்திய தலைமை கூட பேசினாலும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு இந்த விஷயம் வர மாதிரி தெரில. 2ல் 1 பார்த்துடணும் அப்படின்ற இதில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி பிடிவாதமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து ஒரு ரொம்ப கம்மியான சீட்டை வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குமோ அப்படின்ற தகவல் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. கடந்த காலங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அவசர கதியில் பண்ணி அந்த கட்சியை வந்து வேறு யாருக்கிட்டையும் போக விடாத அளவுக்கு வந்து திமுக வந்து சில விஷயங்களை வந்து சாதுரியமாக காய் நகர்த்தி தான் போன தேர்தலில் மிக குறைவான சீட்டுகளை அவங்க கூட்டணியில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ கேட்டை இப்பயே ஓப்பன் பண்ணி வச்சோன்னா உண்டு இல்லைன்ற பதில் கிடைச்சதுன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். நமக்கு இந்த வாட்டி 3ஆவதாக ஒரு சாய்ஸ் வந்து தாவேக்கான ஒரு சாய்ஸ் வரும்போது நம்ம வந்து அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுக கிட்ட வர முடியலனாலும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே போகும் பட்சத்தில் கட்சியை வளர்க்கலாம். அதாவது வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு நீண்ட நெடிய பார்வை அந்த கட்சிக்கு வந்து நல்லது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியை வளர்க்கலாம் அப்படின்ற பார்வை வந்து இது வந்து அந்த உண்மையான நோக்கத்தில் அந்த அடிநாதத்துலேருந்து தான் பேசுகிறாங்களா, இல்லைனா திமுகவிடம் பேரம் பேசி தன்னுடைய சீட்டு வலிமையை ஏற்றுறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல. அப்படி செஞ்சாங்கன்னா திமுகவை திரும்பவும் சொல்கிறேன், திமுகவில் காங்கிரஸ் கரைஞ்சி போயிடும். சீட்டு பேரத்தை ஏற்றுறதுக்காக செய்கிற விஷயமா இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து காணாமல் போயிடும். அதை விட கட்சியை வளர்க்கணும், நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணாங்கன்னா அவங்க தாவேகா கூட செல்வது நல்லது. கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தாவேகா போன்ற கட்சிகளில் காங்கிரஸுக்கான ஸ்பேஸை வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு புதிய கட்சின்னும் போது அந்த ஸ்பேஸை வந்து அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க. அங்கே வந்து காங்கிரஸ் வளர முடியும். உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம், இங்கே கேட்குற மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் வந்து அங்கே கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும்.
வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ ஓட்டு வங்கியில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவில் நீடிக்கிற பட்சத்தில் அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் சார் இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து பேட்டியில் சொல்லும்போதே சொல்கிற இந்தியா டுடேல வந்து அதாவது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது மக்களுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாரு சார். ஆனால் காங்கிரஸில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வந்து போர்க்குடி தூக்குறாங்களா ஒழிய எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் தூக்குறது இல்லையே. இல்லை நான் அதை தான் தெளிவாக சொன்னேன். காங்கிரஸ் கட்சி வளரணும், காங்கிரஸ் கட்சின்ற ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த ஆயுதம் சரியான ஆயுதம். காங்கிரஸ் கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குது. இல்லை தேர்தல் நேரத்தில் திமுகவிடம் சீட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் திமுக அவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி நம்ம காங்கிரஸை கவுக்கலான்ற வேலையை இவங்க இப்போ இதை உள்ளடி வேலையாக பண்ணாங்கன்னா அவங்க அதை உள்ளடி வேலையாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எதிரியாக இருக்கிறது பெஸ்ட்டு, துரோகியாக இருக்கிறத விட எதிரியாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு வேணாம் வந்து. ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா கூட அவங்க கேட்டாங்க நம்ம கொடுக்கல அவங்க போயிட்டாங்கன்ற மாதிரி போயிடும், பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருந்தே உள்ளடி வேலை பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து 2 பேருமே தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிகள் உள்ளே வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்குது. யாரை வந்து நீங்கள் வீக்கர்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து வலுவடைஞ்சு இன்றைக்கி மோடி 2வது மீட்டிங் வந்துட்டு போகிற அளவுக்கு வந்தாச்சு. அமித்ஷா 2 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். மோடி அடுத்த மீட்டிங் வரப்போகிறாப்புல. எடப்பாடி கிட்டத்தட்ட 174 தொகுதிகள் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டாரு. ஒரு வலுவான விஷயங்களை அவங்க எடுத்து எதிர்நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து திமுக மட்டும்தான் ஒரு சில மாநாடுகள் போட்டிருக்காங்களே தவிர மற்ற கட்சிகள் எதுவுமே இன்னும் செய்யவே இல்லை. மற்ற கட்சிகள் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க செய்யலாமா வேணாமா, தேர்தல் டேட்டு வரட்டுமா போகலாமா, அதாவது எங்களை வந்து தாய் உள்ளத்தோடு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்தை சொல்லி அவர்களே சில கட்சிகள் வந்து சமாதானப்படுத்தி கொண்டு விசிகா கம்யூனிஸ்ட்லாம் வந்து கடத்திக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து இன்னுமே இத்தனை சீட்டு தரோம் இங்கே நிற்கிறோன்ற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. எல்லாரும் என்ன சொல்ல தேர்தல் நெருங்க போது எப்படினாலும் இன்னும் ஒரு 10 நாளில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. அப்போ அதுக்கான வேலையை வேகமாக ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் திமுக சைடில் இன்னும் வரல. எதனாலே ஒரு விஷயம் சில காலதாமதம் பண்ணுறாங்க. ஏன்னா காலதாமதம் பண்ணுறதுனால கடைசி நேரத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி கட்சிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்ற யுக்தியை வந்து திமுக கையாளுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து பட்ஜெட் நேற்றுக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தாக்கல் செய்கிறாரு. இதில் வந்து அவரே தெளிவாக குறிப்பிடுறாரு, அதாவது 2026-27 போது 10.6 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு. எதனால் இந்த அளவு கடன் கொண்டாட இல்லை, அதாவது இவங்க அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது வந்து எளிய மக்களுக்கு வந்து புரியவே இல்லை. அதாவது நம்ம இன்னும் டீகோட் பண்ணி பார்க்கல. அது எப்படி புரியலைன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம கடன் வாங்கி வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சோம், 100 ரூபா 1000 ரூபா வந்து பெண்களுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க வந்து அப்படி பெண்களுக்கு கொடுத்ததாவே நீங்கள் வச்சிங்களேன். அப்படி பெண்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கிற பணத்தை எடுத்து ஏன் திரும்ப வந்து அந்த மகளிர் உதவித்தொகை கொண்டு வந்து அதை செலவு பண்ணுகின்ற கேள்வி அதில் எழும்புது. இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கி இந்த உதவியெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்போ அந்த துறைக்கு ஒதுக்கின பணத்தை எடுத்து ஏன் இதுக்கு டைவெர்ட் பண்ணிங்கன்ற கேள்வி வருது. ஏன்னா அந்த பணத்தை எடுத்து தான் வந்து இவங்க இப்போ இந்த 2000 3000 இப்போ இந்த பொங்கல் கேப்புக்குள்ளே மொத்தம் ஒரு 9000 கொடுத்துருக்காங்களே இந்த 45 நாளில் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கடன் வாங்கின பணத்தை வேறு எதுக்கு செலவு பண்ணிங்கன்ற கேள்வி எழுது. இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இப்போ ஏடிஎம்கே சொல்லியிருக்கு நாங்கள் 2000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அவங்க வந்து மத்திய அரசு சார்ந்திருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே கொடுக்குற வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுற கடமை வந்து பாஜகவுக்கும் இருக்குது. நிறைவேற்றினா தான் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் வெல்ல முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மத்திய அரசோட உதவிகள் கிடைக்கும். அவங்க இணக்கமாக போகிறாங்க. மத்திய அரசு வந்து அதிமுக கொடுக்குற வாக்குறுதிகளில் ஒரு சரிபாதியை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றதை அவங்க தமிழகத்தில் உள்ள நிதி ஆதாரத்தை வச்சு செய்வாங்க. ஏற்கனவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து எந்த உதவியும் கிடைக்கிறதில்ல, எந்த நிதி உதவியும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு இருக்கும்போது இவர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு இவர் 2000 ரூபா கொடுக்குறாருன்னு சொல்லி இவர் கொடுத்துருக்காருல, அதுக்கு மட்டுமே திரும்ப 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். எது வாங்கணும்? 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்போ எப்படி வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி தரீங்க? என்ன ஒன்று, இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போது 15000 கோடி ரூபாய்ட்டு இந்த 45 நாளில் வந்து மக்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காருல, பொங்கல் தொகை, கோடை உதவி, பெண்களுக்கு நாங்கள் அடுத்த 2 மாதத்துக்கு பிஜேபி தடுத்துருன்னு சொல்லலாம் ஒரு அமௌண்ட் 5000 போட்டிருக்காருல. இப்போ இதெல்லாம் உங்களால் போட முடியுதுன்னா ஏன் செவிலியர்களுக்கு அவர்களுடைய பணி நியமனத்தை பண்ண முடியல? அப்போ கோர்ட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க, எங்ககிட்ட நிதி ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தூய்மை பணியாளர் விஷயத்தை பேச போனால் எங்கிட்ட நிதி ஆதாரங்கள்னு சொல்கிறீங்க. ஏங்க சில பள்ளிகள் சீரமைக்க முடியாமல் இருக்குன்னு கேட்டால் நிதி ஆதாரங்கள்னு சொல்கிறீங்க. பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு கேட்டால் நிதி ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு தான் சம்பளம் குறைவுன்றாங்க. அதை ஏங்க மேம்படுத்தலை, அவங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டால் நிதி ஆதாரம் இல்லை. இதுக்கெல்லாம் நிதி ஆதாரம் ஏன்? இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தமிழக சட்டப்பேரவையில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சிகள் லைவில் போடுறேன்னு சொல்லி உங்கள் தேர்தல் அதை ஏங்க செய்யலைன்னு கேட்டால் நிதி ஆதாரம் இல்லைன்றாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த லைவ் போட்டாலே 5 கோடி ரூபா தான் செலவாகும். ஒரு வருஷம் ஃபுல்லாக
அவருன்ற அப்போ அந்த 5 கோடியே இல்லைன்னு சொல்கிற நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த 15,000 கோடியை தூக்கி மக்களுக்கு கொடுக்குறீங்களே, அப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இந்த அரசாங்கம் நடக்குது, எந்த மாதிரி ஒரு நிதி நிலைமையை இவங்க கையாளுறாங்கன்றதை நம்ம இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதான் சொல்கிறல, இது வந்து அதிமுக சொன்ன மாதிரி தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இவங்க காது குத்தக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இதை நடத்திருக்காங்களே தவிர்த்து சம்பிரதாயத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கோன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து அதில் மற்றபடி பாராட்டக்கூடிய விஷயமா நம்ம சொல்கிறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஜய் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லை, விஜய் ஃபேக்டர் வந்து நிச்சயமாக 2026 எலெக்ஷனில் வந்து பிரதிபலிக்கும் தம்பி. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது எப்படி வந்து அவங்க ஃபைனலாக அதை அவுட்புட் எடுக்க போகிறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குது, இந்த கேமரா வந்து நல்ல கேமரா தான், அதை எப்படி ஓட வைக்க போகிறீங்கன்னு அதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும்ல. அந்த கேமராவை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்னா உங்களுக்கு அந்த கேமரா சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த கேமராவில் வந்து அவுட்புட் வரும். நீங்கள் எத்தனை லட்ச ரூபா கேமரா வாங்கினாலும் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக அதில் படம் பிடிக்க தெரியணும். அதே மாதிரி விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கவங்களுக்காக விஜய் வந்து மாற்றமாக தெரியுது. அது இப்படியான ஓட்டுகள்லாம் அவருக்கு ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கன்வர்ஷன் பண்ணி அதை எப்படி பூத்துக்கு கொண்டு போக போகிறாரு, 234 வேட்பாளர்களில் எத்தனை பேர் அவர் போடக்கூடியவங்களை தாக்கு பிடிக்க போகிறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன்ல, அவர் வந்து மக்களை சந்திக்கிறதே மிக குறைவாக இருக்குது. அதாவது வந்து ஒரு அரசியல்வாதி வந்து எப்போ சந்தோஷப்படுவோம்னா, அவனை தேடி தன்னெழுச்சியாக மக்கள் வரதை பார்த்து ஒரு அரசியல்வாதி சந்தோஷப்படுவான். அவனுக்கு அதை விட உலகத்தில் வேறு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஒரு அரசியல்வாதிக்கு தன்னை காண வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வராங்களா, அதுதான் வந்து ஒரு அரசியல்வாதியை சந்தோஷப்படுத்தும். அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான்றது பிரச்சனை இல்லை, தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் பின்னாடி மக்கள் இருக்காங்கன்றதுக்கா அதுதான். அந்த மக்களையே விஜய் சந்திக்க மறுக்கிறார். அங்கேயே வந்து அவர் அரசியல்வாதியை தோற்று போயிடுறாரு. ஏன்னா ஒரு அரசியல்வாதி சந்தோஷப்படுறதே அந்த கூட்டத்தை பார்த்தா சந்தோஷப்படுற. பார்த்தியா, எனக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய மக்கள் ஸ்ட்ரென்த் இருக்குன்றத அந்த அரசியல்வாதி அதை நினச்சி உண்மையிலேயே சந்தோஷப்படும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அவருக்கு. ஆனால் அந்த மக்கள்கிட்ட போகிறதுக்கே அவர் அச்சப்படுறாரு. இப்போ 234 தொகுதியில் நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? இங்கே தொகுதிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே ஆலந்தூர் தொகுதிக்கும் மதுரவாயில் தொகுதிக்கும் உள்ள பிரச்சனை வேறு, பூந்தமல்லி தொகுதிக்கும் பக்கத்தில் இருக்க தொகுதிக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கும் உள்ள பிரச்சனை வேறு. இங்கே தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒரு தொகுதியில் வந்து மழை நீர் போலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான், ஒரு தொகுதியில் தண்ணி பத்தல்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான். இதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்க பிரச்சனை வேறு, வட மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை வேறு, தென் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை வேறு. இந்த பிரச்சனைகளை எப்படி வந்து அரசியலாஞ்சி மற்றவங்க சொல்கிறது தான் கேட்க போகிறாரா? ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மக்களாக நீங்கள் ஃபீல்டுக்கு போயிருந்தாருன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் குறை கேட்கலாம். இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் 174 தொகுதிகள் ட்ராவல் பண்ணுறாரு, எல்லா தொகுதிகளில் உள்ள பிரச்சனையும் கேட்குறாரு. ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணாங்க. இவங்க தேர்தல் அறிக்கைக்கும் ஒரு குழு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க எப்படி போய் 234 தொகுதியும் சந்திச்சாங்க? இவங்க எல்லாருமே இதுக்கு புதியவர்கள்மா. இவங்க எல்லாருமே இன்றைக்கி செங்கோட்டையன் போன்றவர்கள் வேணால் பக்கத்து கட்சியிலேருந்து கடன் வாங்கிடலாமே தவிர்த்து இவங்க வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து புதியவர்கள். இப்போ செங்கோட்டையன் வேணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே அவர் கஷ்டப்படணும். திமுகவோ செங்கோட்டையன் அவ்வளோ எளிதாக வந்து அங்கே ஜெயிக்க விட மாட்டாங்க, கஷ்டப்படணும். அப்போ இவங்க எல்லாருமே இதுக்கு புதியவர்கள். இவங்களை நிலைநாட்டிக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்படணும். இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கே அவர் கஷ்டப்படணும். விஜய் நிற்க போகிற தொகுதியில் அவர் ஜெயிக்க கஷ்டப்படணும். அப்படி இருக்கும்போது மீதி இருக்க தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்களை நீங்கள் எப்படி ஜெயிக்க வைப்பீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்கள எப்படி மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கான உத்வேகம், எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அவர் யாரை நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு விழும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு விழும். அது வந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம், விஜய் வந்து இந்த வாட்டி ஒரு டெஸ்டாயர்ன்றோம். இது வந்து யாரையோ ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து இப்போ விஜயகாந்த் வரும்போது வந்து என்ன பண்ணாங்க, திமுக வந்து தொங்கு சட்டமன்றம் தான் அமைக்க முடியுது. அப்படி வந்து இந்த வாட்டி விஜய் வரதுனால ஒரு டெஸ்டாய் தான் பண்ண போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவரால் யாருக்கும் அவருக்கே பயன் கிடையாது. அவர் வெற்றி அடைகிறதுக்காக விளையாடுறாரான்னு பார்த்தா அவரும் வெற்றி அடைய போகிறது கிடையாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அவரும் வெற்றி அடைய முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனாங்க. இன்றைக்கும் காங்கிரஸ் அவரை காமிச்சு திமுக கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி தான் நமக்கு தெரிதே தவிர்த்து காங்கிரஸ் வந்து தாவேகா கிட்ட போகிற மாதிரி தெரியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க வந்து ஒரு கூலாக இருக்கிறதே வந்து அவங்க எப்படி இந்த எலெக்ஷனை வந்து கையாள போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சார், அதேமாதிரி இப்போது கூட்டணி கட்சிகளும் நல்லா ஜெல்லாகி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதிமுக என்டிஏவில் வந்து இப்போது நயினா நாகேந்திரன் தெரியாமல் த்ரிஷாவை பற்றி பேசி மன்னிப்பு வருத்தங்க தெரிவிக்கிறாரு. அடுத்தது இப்போது ஜோதிமணி அவர்களை பற்றி மறுபடியும் இன்னொரு பாஜக தலைவர் பேசுகிறாரு. இதனால் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து இப்போ பெண்கள் வந்து அரசியலில் பொதுவாளுக்கு வரதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வர பெண்களை வந்து யார் தவறாக பேசினாலும் அது தவறு தான். இன்றைக்கி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, அதனால் அதை பற்றி அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் காட்ஃபாதரே வந்து நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவர் பேசாத பேச்சை வந்து யாரும் பேச போகிறதில்ல. இன்றைக்கி திமுக காரங்க பேசாத பேச்சு யாரும் பேச போகிறதில்ல. பொது வெளியில் வரக்கூடிய பெண்கள் வந்து இருக்கக்கூடிய ஆண்களை நம்பி வராங்க. கண்ணியமாக நடந்துக்கக்கூடியது வந்து நம்மளுடைய பொறுப்பு. நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் கண்ணியமாக நடந்துக்கணுன்றது தான் நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா வந்து
அவங்க யாரை நம்பி வராங்க, நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கடைபிடிக்கணும். விமர்சனங்கள் வந்து ஒரு தரமான விமர்சனங்களாகவும் நியாயமான விமர்சனங்களாகவும் இருக்கணும். ஒரு தரைக்குறவான விமர்சனங்கள்ன்றது அது நம்மை நோக்கி நாமளே பேசிக்கொள்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. யாராக இருந்தாலும் பெண்களை வந்து ஒரு கண்ணியமாக நடத்துறது அவங்களுக்கு நல்லது, அவங்க கட்சிகளுக்கு நல்லதாக இருக்கும். போய் சார் அதே மாதிரி இப்போ நிறைய முந்தின நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுட்ட பல விஷயங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. 10,000 கோடியில் நான் ஊழல் பண்ண கிடையாது, 10 கப்பல்லாம் வாங்க கிடையாது, 2 கப்பல் தான் வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வருது சார், இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, தேர்தல் நெருங்க திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ நேருவோட ஊழல் பட்டியல் வந்து வெளியிட்டாப்புல, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அண்ணாமலை வந்து நிறையா விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் இன்றைக்கி நான் 2 கப்பல் தான் வச்சுருக்கேன் அப்படின்றாப்புல. இன்னொன்று, என் மகன் அந்த வங்கியில் வந்து அவர் தான் அந்த வங்கி சொந்தம் எனக்கு தெரியாது, நான் அவருக்கு தான் கடன் வாங்கினதே எனக்கு தெரியாதுன்றது. அதாவது வந்து தான் வந்து ரொம்ப ஒரு அப்பாவி அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மக்கள் பார்த்துட்டு தான் சார் இருப்பாங்க. நம்ம வேறு வழி இல்லை, அவர் என்ன சொன்னாலும் நம்ம நம்பி ஆகணும். அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, அவருக்கு பொய் சொல்கிறது எப்படின்னு நம்ம சொல்லித்தர தேவையில்லை. கலைஞரனுடைய வாரிசு அவங்களாம் வந்து திறம்பட வந்து பேசுவாங்க. சர்க்காரியா கமிஷன் ஊழல் வழக்கு சொல்லும் போது கலைஞரை வந்து அந்த காலத்துல இது விஞ்ஞான ஊழல் நம்மளால கண்டுக்க முடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கமிஷனே அறிக்கை கொடுத்ததெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து ஊழல் செய்வதில் வந்து கை தேர்ந்தவர்கள். அதனால வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய, அதான் சொல்கிறல, மக்கள் வந்து மக்களுடைய மனநிலைமை தனக்கு இன்றைக்கி என்ன கிடைக்குது, மக்களை யார் சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்றதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாரு, இப்போ ஸ்டாலின் ஒன்றுமே இல்லை 5,000 ரூபா போட்டார், என்ன நினைக்கிறாரு, இப்போ எல்லா பெண்களும் இன்றைக்கி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன பின்பத்தில் இன்றைக்கி அவர் சந்தோஷமாக இருக்காரு. அந்த பீகாருடைய ஃபார்முலா தானே சார் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ மேபி அது அவங்க ஜெயிக்கல. இல்லை, அதுதான் தம்பி நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். திமுக வந்து இன்றைக்கி மத்திய அரசிற்கு எதிரான ஒரு மனப்பான்மையை கையாளுது. நல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இந்த விஷயத்தை வந்து இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தவங்க மாதம் 2,000 கொடுக்கணும், திரும்ப 1,50,000 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இவங்க 1,50,000 லட்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவங்க வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நிச்சயமாக கரண்ட் பில்லை பழையபடி ஏற்றுவாங்க. யார்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நமக்கு கொடுக்க போகிற பரிசுகளை மட்டும் சொல்கிறேன். திமுக ஜெயிச்சா மக்களுக்கு தரப்போகிற பரிசுகள், திரும்ப வந்த உடனே விலைவாசி உயரும். கரண்ட் பில்லை போன வருஷம் ஏற்றலை, இந்த வருஷமும் ஏற்ற மாட்டாங்க. ஆட்சி முடிஞ்சு ஜூனுக்கு வந்தோடனே கரண்ட் பில் பழையபடி விண்ணை தொடுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி 800 ரூபாலேருந்து 2,500 போச்சா, கரண்ட் பில் விலை உயர்வை இந்த அரசு பரிசாக உங்களுக்கு தரும். மீண்டும் சொத்து வரி, தண்ணி வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எல்லா டேக்ஸையும் ஏற்ற போகிறாங்க. பால் விலை, பஸ் கட்டண விலை, எல்லா விலையும் ஏற்ற போகிறாங்க. அரசு திமுக அரசு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு விலைவாசி உயர்வை இந்த மக்களுக்கு பரிசாக தருவாங்க. எப்படி வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்த உடனே இந்த கள்ளச்சாராய மரணங்களை இந்த மக்களுக்கு பரிசாக கொடுத்தாங்களோ, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி உயர்வை இந்த மக்களுக்கு பரிசாக தருவாங்க. அதிமுக வந்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மத்திய அரசுக்கிட்டேருந்து அவங்களுக்கு நிதி ஆதாரம் கிடைக்கும், நிதி உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 வருஷம் மேலே பாஜக தான் ஆள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்புறமும் பாஜகவுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. ஏன்னா வந்து வலுவாக இல்லை, காங்கிரஸ் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய வலுவான கட்சியாக இல்லை. அதனால் வந்து பெரிய சுமையை வந்து அதிமுக சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை பாஜகவுக்கும் வந்துடும். வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 20-30 சீட்டை ஜெயிக்க முடியும். அப்போது இந்த சைடில் கொடுத்துருக்க கூட்டணிகள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இப்போ திமுக கொடுத்துருக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றினா அவங்க வந்து கொண்டு வந்து உங்கள் தலையில் தான் அதை சுமத்துவாங்க. விலைவாசி உயர்வுன்ற பேரில் உங்ககிட்டயே பணத்தை வாங்கி திரும்ப உங்ககிட்டயே கொடுப்பாங்க. அதனால் மக்கள் இதை வந்து எப்படி பார்க்குறாங்க, மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறாங்கன்றதை நம்ம தேர்தல் காலத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விலைவாசி உயர்வை மீண்டும் வந்து அவங்க பரிசாக வாங்கிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு கொரோனா காலத்தில் எடப்பாடி ஆட்சியை வந்து நம்ம வந்து ஒன்றும் ஒரு பெரிய லெவலில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு வந்து எடப்பாடி வந்து அந்த 4.5 வருஷத்தில் ஒன்றும் தமிழக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் கெடுதல் பண்ணிடல. அதனால் வந்து அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எடப்பாடி வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. அதனால் மீண்டும் எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்போ நம்ம 2026 வந்து விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது சார். இல்லை, விஜய் வந்து நிச்சயமாகவே ஸ்பாயிலர் தான். அது யாருக்கு ஸ்பாயிலர்ன்றது தான் பிரச்சனை. திமுகவுக்கு ஸ்பாயில் பண்ண போகிறாரு, அதிமுகவுக்கு ஸ்பாயில் பண்ண போகிறாருன்றது தான் பிரச்சனையை தவிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் அமர போகிறது திமுக இல்லைனா அதிமுக. இப்போதைக்கு வலுவான வாக்குறுதிகளை இன்றைக்கி அதாவது மனசில் போய் நிற்கிற மாதிரி 5 வாக்குறுதிகளாக அதிமுக கொடுத்துக்கிட்டு இருக்குது. டைரெக்டாக பணமாகவே கொடுத்துருவோன்றதை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 பேருமே டக் ஆஃப் ஆர். அதாவது வந்து அரசியல் நெருங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் பாருங்கள், இன்றைக்கி விஜய்ன்ற ஃபேக்டரை பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் ஒருத்தர் பாயிண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன், மாதம் 2,000 ரூபா தரேன், மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்றார். ஒருத்தர் வந்து நான் 2,000 ரூபாய் இப்பயே போட்டுறேன்னு சொல்லி ஒருத்தர் அக்கௌண்ட்லேயே போட்டார். அப்போ வார் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல விஜய் காணாமல் போயிடுறாருல. விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலராக இருக்க போகிறாரு. அது யாருக்குன்றது தெரில. திரும்ப வந்து மீண்டும் ஒரு கமலஹாசனாக மாறுறதுக்கு தான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு
போகிற போக்க பார்த்தா கிடையாது. அவரும் ஒரு கமலஹாசனாக மாறுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் பொன்னான நேரத்தை இலைபேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.